செஞ்சோலை கிரியேட்டர் சேனல் ஆதரிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ணே உங்க பெயர் சொல்லிக்கங்கண்ணே. நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கண்ணே? என் பேர் ராஜசேகரன். இது வந்து கே ஃபார்ம், கரிஷ்மா ஃபார்ம். இது வந்து நம்ம வீட்டுக்காண்டி முதல்ல ஆரம்பிச்சது. கடக்கநாத்து கோழி வீட்டு முட்டைக்காண்டி ஆரம்பிச்சது. அதை இப்போ பிஸ்னஸாக மாற்றிட்டோம் நாங்கள். சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ இதுன்னு வச்சுருந்தீங்க? ஆரம்பத்தில் வந்து 50 கோழி ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து PV3 சொல்லி ஒரு 450 கோழி வச்சுருந்தோம். அது சேல்ஸ் அது கிராஸ் கோழினால விட்டுட்டோம். இப்போ நாட்டு கடக்கநாத்து ஆரம்பித்தோம். கடக்கநாத்து அப்புறம் நாட்டு கோழி எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ என்னென்ன வகையான கோழிகள்னு வச்சிருக்கீங்க? கோழி வந்து இது பூரா சோனாலி முட்டைக்கு காண்டி. இது வந்து பெருவிடை. இது கடக்கநாத்து. இது பெருவிடை. அது பெருவிடை. உங்ககிட்ட இப்ப எவ்வளவு கோழிகள் இருக்கும் சராசரி? ஒரு 150 கோழி இருக்கும். 150 கோழி. 150 கோழி என்ன பர்பஸ்காண்டி வளர்க்குறீங்கண்ணே? முட்டைக்காண்டி தான். முட்டைக்கு கறிக்குங்க தனியா. கறிக்கு தனியா வச்சிருக்கேன், முட்டைக்கு தனியா வச்சிருக்கேன். இந்த சொனாலி கோழி இருக்குன்னு சொன்னீங்களாண்ணே, அது ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் நேடும்? அது ஒரு நாளைக்கு 25-27 முட்டை வரும். மொத்தம் 34 இருக்கு. 34 கோழிகள் இருக்கு. ஆமா. 27 முட்டை கிட்ட விழுகும். ஆமா. இது ஏன்னா நீங்க பெரிய ஸ்கேல்ல பண்ணலாம்ல? ஏன்னா நீங்க பிசினஸ் சொல்றீங்க, பெரிய ஸ்கேல்ல பண்ணாம ஒரு மொட்டை மாடியில பண்ற காரணம் என்ன? நம்ம சிம்பிளா ஆரம்பிக்கிறோம். இடம் பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்பதான் குஞ்சு நிறைய பொறிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். குஞ்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து அவுட் இடம் பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து போட்டுருவோம். நீங்களே வந்து பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க? நீங்களே பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க. இது எப்படி தோணுச்சு? ஏன்னா ஆடுகள் இருக்கு, இல்ல மாடுகள் இருக்கு, கோழி வளர்க்கணும்னு எதுக்கு தோணுச்சு உங்களுக்கு? நம்ம வீட்டுக்கு யூசேஜ் கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், முட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இடமும் சிம்பிளா இருந்தா போதும். இதை பத்தி கொஞ்சம் அதிகம் தேவையில்லை. கோழி ஆடு பத்தி நமக்கு ஐடியா இல்ல. அது வச்சு பண்ண முடியாது மொட்டை மாடியில. இது எல்லாரும் வீட்டுல வச்சு பண்ணலாம் மொட்டை மாடியில. சரிங்க. கேஜ் செட்டப் வந்து எப்படின்னா பண்ணீங்க? இது நாமக்கல்ல இருந்து அதான் 5 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தோம். ஒரு 450 கோழி வச்சிருந்தோம். அந்த இதுல ஒரு 100 கோழி மட்டும் பெண்டிங் வச்சிருக்கோம். இன்னும் அவுட்ல இருக்கு 450 கோழிக்கு உண்டான கேஜ் இருக்கு. அது மொத்தமா ஆயிடும். இந்த கோழிகள்லாம் எங்க வாங்குனீங்க, எங்க தேர்ந்தெடுத்தீங்க நீங்க? கோழி பூரா தருமபுரி, சேலம். சேலத்துல தான் நிறைய கொடுத்தாங்க. கோழிகளா வாங்கிட்டு வந்தீங்களா, குஞ்சா வாங்கிட்டு வந்தீங்களா? சொனாலி பூரா கோழில வாங்கிட்டு வந்தோம். கடக்கநாத்து வந்து குஞ்சா ஆகும். 1 மாசம் குஞ்சா ஆகும். இப்ப இத்தனை கோழிகளை வச்சிருக்கீங்கல்ல, முட்டைகள் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அதிகமா ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த முட்டைகளை நீங்க என்ன பண்றீங்க? வந்து வாங்கி போய்கிட்டு தான் இருக்காங்க. சிலதான் நாங்க முட்டை பொறிக்க வச்சிரோம், குஞ்சு ஆக்கிடுறோம். குஞ்சு வாங்கிட்டு போறாங்க. நீங்க எப்படி பொறிக்க வைக்கிறீங்க? அது இன்குபேட்டர் நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் விருதுநகர்ல இருந்து கொடுத்தாரு. அவரை யூடியூப்ல பார்த்து வாங்கினா அது நல்லா 98% வருது வரைக்கும் வருது. இன்குபேட்டர்ல எப்படி பொறிக்க வைக்கிறது? அது உள்ள கீழே இருக்கு. வேணா போவாங்க. சரிங்க. ஆனா மேல வந்து முட்டைகள்லாம் காமிச்சீங்க, கோழிகள்லாம் காமிச்சீங்க. அதுல இருக்க முட்டைகள்லாம் என்னென்ன பண்றீங்க? அந்த இன்குபேட்டர் வாங்கணும். சரிங்க. 50 முட்டை சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதுல நாங்க 60 முட்டை வைக்கிறோம். அவர் இப்ப திரும்ப எக்ஸ்ட்ரா ஆல்டர் பண்ணி மேனுலா ஆல்டர் பண்ற மாதிரி அவர் 40 முட்டை வைக்கிற மாதிரி மொத்தம் 100 முட்டை வச்சிருக்காரு. ஒரு பெட்டியில 100 முட்டை வச்சிருக்கீங்க? 100 முட்டை வச்சிருக்கோம். சரிங்க. எப்படி வச்சிருக்கீங்க அந்த மெத்தட கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து ஹேச்சர்னு சொல்லி கொடுத்தாரு. அவரே ஐடியா கொடுத்து ஆல்டர் பண்ணி 40 முட்டை 50 முட்டை எக்ஸ்ட்ரா வைக்கலான்னு இருக்காரு. நான் 40 முட்டை தான் வச்சிருக்கேன். இப்ப அது ஆட்டோமேட்டிக்கா மேல அங்க கீழே ரொட்டேட் இதுவுமே ரொட்டேட் ஆயிருது. ஆனா கொடுத்தது 50 முட்டை. ஆனா இப்ப நாங்க யூஸ் பண்றோம் 100 முட்டையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா முதல் ரவுண்ட் வச்சோம், 50 முட்டை வச்சோம். அதுல 46 47 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. அதான் இப்ப பாத்தீங்க நீங்க இப்ப வீடியோ எடுத்தது. சரி. இந்த அப்படி கீழே அப்படியாது. கீழே என்ன செட்டப் இது? கீழே ஆட்டோமேட்டிக் அதிக முட்டையை வந்து சுத்தி விட்டுக்கும். ஆமா, அதான் ரொட்டேட் ஆகும். என்ன எவ்வளவு முட்டை வச்சிருக்கீங்கண்ணே? இது வந்து 50 முட்டை, 60 முட்டை இருக்குது இதுல. இது எப்படி செட்டப் பண்றீங்க? அதான் அவங்க செட் பண்ணி கொடுக்குறதா, அவங்க கொடுத்தவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா ஆல்டர் பண்ணி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது கொடுத்தாரு. ஹேச்சர் பிளான் பண்ணாரு. அவரே அப்புறம் ஹேச்சர் வேண்டாம், இதை நீங்க மேல எக்ஸ்ட்ரா வச்சுக்கீங்கன்றீங்க. இப்ப அவர்கிட்ட திரும்ப ஆர்டர் போட்டிருக்கோம். பெட்டி அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க. இப்ப நம்ம வேலை என்ன பண்றது? நம்ம வேலை என்ன, தண்ணி வைக்கணும், முட்டை வாங்கி வச்சா போதும், அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த தண்ணி அளவா வைக்கணுமா? பாதிதான் வைக்க சொல்லியிருக்காரு, கம்மியா தான் வைக்க சொல்லியிருக்காரு.
இந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டிலாம் எப்படி மெயின்டைன் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எல்லாமே இங்க வந்துரும். எதுவுமே நம்ம வேலைகள்ல முட்டையை வச்சா ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணியை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். சரிங்கண்ணா. இந்த முட்டையை சுத்தி விடுற வேலையெல்லாம் அது பார்த்து அந்த வேலையே இல்ல. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பெட்டிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா மேலதான் சுத்தி விடணும். அதுவுமே வந்து கீழே ரொட்டேட் ஆகும்போது அது வைப்ரேட் ஆகும்போது அதுவும் உருண்டுக்குது. அந்த வேலையும் தேவையில்லாம இருக்கு. சரிங்கண்ணா. இப்ப 20 நாளுக்கு வந்து அந்த ட்ரேல வைப்பீங்க. 18 நாள் கழிச்சு மேல மாத்தி விடணும். இந்த கீழே முட்டை அப்புறம் கீழே வச்சு அந்த மேல தூக்கி வச்சிருவேன். இந்த பொடிக்கிற ஸ்டேஜ் வரையில அது உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? அது தேதி எழுதி வச்சிருக்கோம். ஸ்கெட்ச் போட்டு எழுதி வச்சிருக்கோம். 9ஆம் தேதி கீழே வச்சிருக்கோம். இது வந்து 16ஆம் தேதி வச்சிருக்கோம். அதுனா இப்ப 27ஆம் தேதி மேல தூக்கி வச்சிருவோம். இது தூக்கி கீழே வச்சிருவோம். சரிங்க. அடுத்த 5 நாள் கழிச்சு அது தூக்கி பொரிச்சு எல்லாம் பொரிச்சோன்னே தூக்கி கீழே வச்சு மேல வச்சிருவாங்க. இப்போ மொட்டை மாடிகள்ல வந்து கோழி பண்ணை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து முட்டை வந்து எவ்வளவு வெளியில கொடுக்க முடியும், அது போக கேச்சருக்கு வந்து எவ்வளவு கொண்டு வர முடியும்னே? நான் வாரத்துக்கு முட்டை எப்படி ஒரு உங்களுக்கு 250 முட்டை 300 முட்டை வந்துடும். அது கேட்கறவங்க கொடுப்பேன், மிச்சம் இருந்து அதில் வைப்பேன். அதே இப்போ எக்ஸ்ட்ரா இன்குபேட்டர் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் பண்ணி செஞ்சு தரேன்னு இருக்காரு, டைம் கேட்டிருக்காரு. நானும் இன்னும் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அவுட்ல தூக்கி என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். இன்னும் ஃபேன்சி கோழி ஐட்டம் நிறைய வரப்போகுது. ஃபேன்சி கோழி அடுத்து கடற்கனாலும் ஜாஸ்தியா பண்ணோம். சரிங்க. இப்ப குஞ்சுகள்லாம் கேட்டா கொடுக்க முடியுமா? குஞ்செல்லாம் கொடுக்கலாம். 1 டே குஞ்சு, 1 மந்த் குஞ்சு நீங்களே வளர்த்து கொடுத்துறீங்க? அவங்க எப்படி கேட்டாலும் கொடுக்கலாம். அனைத்து வகையான முட்டைகளும் நம்மிடம் கிடைக்கும். சிறுவிடை, சொனாலி, குறுவிடை, கடக்நாத் போன்ற அனைத்து முட்டைகளும் கிடைக்கும். நன்கு பொறுப்புத்திறன் கொண்ட அனைத்து முட்டைகளும் நம்மிடம் கிடைக்கும். தொடர்புக்கு 70 10 74 34 92 நம்பரை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.